SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவருக்கு வடக்கில் உருவச்சிலை. முன்னாள் ஜனாதிபதிகள் சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் வெளியாகியது வர்த்தமானி. யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்பு. நீதிமன்ற செயற்பாடுகளை டிஜிட்டல் மயப்படுத்த திட்டம். விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி. கேரளாவில் கைது செய்யப்பட்ட ஈழத்து வேடன். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். வடக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு உருவச்சிலை அமைக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் வாக்குறுதி அளித்துள்ளதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். வடக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உருவச்சிலை மற்றும் வடக்கு மாகாண சபை தேர்தல் ஆகியன வடக்கு மக்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கட்டாயம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். எமது எதிர்பார்ப்பும் அதுதான். தேர்தல் நடந்தால் அரசாங்கத்தின் பலம் தெரியவரும். உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்தின் பெரும்பான்மை இழக்கப்பட்டது. அவர்களின் 23 லட்சம் வாக்குகள் இல்லாமலாக்கப்பட்டது. ஆகையால் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசாங்கத்தின் உண்மை நிலவரம் தெரியவரும் என்றார். அத்தோடு அரசாங்கம் பிரிவினைவாதம் மற்றும் வாக்குறுதிகள் மீறல், முறையான பொது பாதுகாப்பை வழங்க தவறியுள்ள அரசாங்கத்துக்கு பாடம் புகட்டுவதற்கு தேர்தல் ஒன்றே சரியான வழியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை குறைக்கும் 1986ஆம் ஆண்டின் 4ஆம் எண் ஜனாதிபதி உரிமை சட்டத்தை திருத்துவதை நோக்கமாக கொண்ட வரைவு சட்டமூலத்திற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வாரம் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் முன்னதாக ஜூன் மாதத்தில் 1986ஆம் ஆண்டின் 4ஆம் எண் ஜனாதிபதி உரிமைச் சட்டம் மற்றும் 1977ஆம் ஆண்டின் 1வது எண் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் இரண்டையும் ரத்து செய்வதற்கான சட்டத்தை வரைவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. இந்த சீர்திருத்தங்கள் மற்றும் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீடிக்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை திறன்பட நிறுத்தும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இதில் 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு எம்பிக்களுக்கு வாழ்நாள் ஓய்வூதியம் உட்பட இந்த சட்ட திருத்தத்தை எளிதாக்குவதற்கு 2 வரைவு சட்ட மூலங்கள் தயாரிக்க சட்ட வரைவாளருக்கு அறிவுறுத்துவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்தராயின் உதயசூரியன் மைதானத்தின் அருகாமையில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் விசேட அதிரடிப்படையினர் குறித்த பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு ஒன்றினை மேற்கொண்டனர். இந்த நிலையில் 54 பொதிகள் அடங்கிய 103 கிலோகிராம் கேரளா கஞ்சாவும் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். நீதிமன்ற செயற்பாடுகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் செயற்திட்டம் ஒன்றை துரித கதையில் முன்னெடுக்க உள்ளதாக புதிய பிரதமர் நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் 48வது பிரதம நீதியரசராக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ள பிரீத்தி பத்மன சூரசேன இன்றைய தினம் தனது பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரை வரவேற்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையில் நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளின் விசாரணைகளை துரிதப்படுத்தும் வேலை திட்டம் ஒன்று விரைவில் முன்னெடுக்கப்படும். அதற்கான துணை செயற்பாடாக நீதிமன்ற செயற்பாடுகள் டிஜிட்டல் மயப்படுத்தும் செயற்திட்டம் விரைவில் துரித கதியில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் எந்தவித தடயங்களும் காணப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் A35 பிரதான வீதியில் அருகே தனியார் காணி ஒன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதம் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றது. இதற்கு அமைவாக இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் இஸ்மத் ஜமீல் தலைமையில் போலீசார், ராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், திணைக்களங்களின் உத்தியோகத்தர்களின் முன்னிலையில் அகழ்வு பணியானது மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது எந்தவிதமான தடயங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியை நீதவான் இடைநிறுத்தினார். உலகச் செய்திகள். இந்தியாவின் மலையாள பொப்பிசை பாடகர் வேடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
கேரளாவை சேர்ந்து பொப்பிசை இசைக்கலைஞர் வேடன் என்ற கிரண்தாஸ் முரளி மீது திருமணம் செய்து கொள்வதாக கூறி இளம் மருத்துவர் ஒருவரை பலமுறை அத்துமீறல் செய்ததாக கேரளா காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் காவல்துறையினர் கருத்து தெரிவிக்கையில், இந்த மருத்துவர் கொச்சி நகர காவல்துறையிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். அதில் 30 வயதான வேடன் 2021 முதல் 2023 வரை பலமுறை அவரை அத்துமீறல் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். முறைப்பாட்டின்படி இருவரும் சமூக ஊடகங்கள் மூலம் நண்பர்களாகி பின்னர் வேடன் அவரை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்ததாகவும் கூறியுள்ளார். பின்னர் அவர் திருமண வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கியதால் தான் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக இந்த மருத்துவர் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தலைவருக்கு வடக்கில் உருவச்சிலை. முன்னாள் ஜனாதிபதிகள் சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் வெளியாகியது வர்த்தமானி. யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்பு. நீதிமன்ற செயற்பாடுகளை டிஜிட்டல் மயப்படுத்த திட்டம். விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி. கேரளாவில் கைது செய்யப்பட்ட ஈழத்து வேடன்.